கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் தொழிலதிபரை கத்திமுனையில் மிரட்டி 75 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஆந்திர கொள்ளையன் மற்றும் கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். திருவட்டார் வியனூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் மோகன்தாஸ் என்பவர் வீட்டிற்குள் கடந்த ஜூலை மாதம் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு 75 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. கொள்ளையர்களில் ஒருவர் விமானம் மூலம் ஆந்திரா சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து ஆந்திராவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் மனுகொண்டா அனில்குமார் பார்த்திபன் மற்றும் திருப்பூர் சுப்பிரமணியம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 45 சவரன் நகைகள் மீட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரயில் மூலம் அழைத்து வந்தனர். மார்த்தாண்டம் அருகே மனுகொண்டா அனில்குமார் தப்ப முயன்றபோது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பார்த்திபன் மற்றும் திருப்பூர் சுப்பிரமணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.